அடுத்தது பைத்தானில் சில யூஸ்ஃபுல்லான மேத் ஃபங்க்ஷன் மின், மேக்ஸ், ஏபிஎஸ், ஏ பர்சன்டேஜ் இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஏ வந்து 30, பி வந்து 45, சி வந்து 36. இப்போ மேக்ஸ் ஆஃப் ஏ கமா பி கமா சி அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு மேக்ஸ் வேல்யூ வந்துடும். மின் கொடுத்தா மின் வரும். அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏ அண்ட் சி, ஏவியும் சியும் மைனஸ் பண்ணி அதிலிருந்து வர அப்சல்யூட் வேல்யூ நமக்கு வரும். அவுட்புட் தி அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் சி அண்ட் ஏ, சி மைனஸ் ஏ. இப்போ டி 6 இருந்து இ 9 இருந்தால் பர்சன்டேஜ் வந்து நமக்கு ரிமைண்டரை கொடுக்க போகுது. ஜாவாலையுமே பர்சன்டேஜ் வந்து ரிமைண்டர். இப்போ என்ன வருது, மேக்ஸ் பார்த்துட்டோம், மின் பார்த்துட்டோம். இந்த அப்சல்யூட் வந்து -6 இருந்தாலும் 6ன்னு வருது, இங்கேயும் 6 வருது. ஏ பை டி, ஏ பர்சன்டேஜ் டி, ஏ வந்து 30, டி வந்து 6. 30 6ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 வரும், அதனால தான் இங்கே 0 வந்துடுச்சு. ஏ பை இ, 30 9ஆல் டிவைட் பண்ணோன்னா 9 3s are 27, பேலன்ஸ் வந்து 3 இருக்கும், அதான் 3 இங்கே வருது. ஸோ இது வரைக்கும் டிவிஷனில் என்னென்ன பார்த்தோம், சிங்கிள் ஸ்லாஷ் டெசிமலோடு வரும், டபுள் ஸ்லாஷ் டெசிமலை எடுத்துட்டு இன்டா கன்வெர்ட் ஆகிடும், பர்சன்டேஜ் வந்து ரிமைண்டர் வரும். அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அப்சல்யூட் ஃபங்க்ஷன். There are multiple test cases. For each test case, you need to output the following four space separated integer on single line: a minus b, b minus a, absolute of a minus b, absolute of b minus a. So three test cases. 10 5 minus பண்ணா 5, 5 10 minus பண்ணா -5. அப்சல்யூட்டா போடும்போது அந்த இது போயிடும், சைன் போயிட்டு நமக்கு பேலன்ஸ் வந்துடும். ஸோ இங்கே a minus b, இது வந்து b minus a. அடுத்தது abs of a minus b, abs of b minus a. சூப்பரா புரிஞ்சிடுச்சா? இப்போ மாடுலோ ஃபங்க்ஷன் பார்ப்போம் பைத்தானில். You are given two integer a and b. For each test case, you need to output the following two. The modulo function is helpful when we want to check the divisibility of a number. Divisibility of two number. அது ரெண்டு நம்பரும் டிவைட் ஆகுமா அப்படிங்கிறது. ஸோ the quotient when a is divided by b. நம்ம இது என்ன பார்த்தோம், டபுள் ஸ்லாஷ் பார்த்தோமா, the remainder வந்து b பார்த்தோம். இதுதான் வந்து மாடுலோ ஃபங்க்ஷன் இப்போ பார்த்தோம் இல்லையா. ஸோ முதல்ல என்ன பண்ண சொல்கிறாங்க, கோஷன்ட்டு கேட்குறாங்க இன்டீஜரா. அடுத்தது மாடுலோ ரிமைண்டர் கேட்குறாங்க. எக்ஸலண்ட் ஒர்க். அடுத்தது ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். அப்சல்யூட் ஃபங்க்ஷன். செஃப் அண்ட் செஃபினா போத் லவ் சாக்லேட்ஸ். செஃப்ஸ் பேரண்ட்ஸ் கேவ் யூ a chocolate out of total of n chocolate. Chef's parent gave you a chocolate out of a total of n. Nல இருந்து உங்களுக்கு a கொடுத்துட்டாங்க, ரிமைனிங் வந்து செஃபினா கொடுத்துட்டாங்க. What was the difference between the count of chocolate received by chef and செஃபினா? டிஃபரன்ஸ். இப்போ செஃப்ஃபோடைய சாக்லேட் என்ன, a சாக்லேட். ஓகே, இப்போ செஃபினாக்கு n மைனஸ் a. இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து அப்சல்யூட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா நெகட்டிவ்ல வந்துடும். பிரிண்ட் டிஃப்ரென்ஸ். புரியுதா? பாஸ் பண்ணி பாருங்க அந்த கோடை. சின்ன சின்ன வீடியோ தான், கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். படிப்போம், ஆனால் கண்டிப்பாக படிப்போம். அடுத்தது ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். மாடுலோ ஃபங்க்ஷன். செஃப் ஹேஸ் ஸ்டார்டட் பிளேயிங் செஸ். He completes a game of chess in 30 minutes. 30 நிமிஷத்தில் ஒரு செஸ் கேமை முடிக்கிறாரு. டோட்டல் ஆஃப் n minutes
செஃப் ஹேஸ் டோட்டல் ஆஃப் n minutes of available time. அதாவது n minutes இருக்குது, ஆனால் 30 நிமிஷத்துலேயே முடிச்சிடுறாரு. he will utilize the maximum possible time to play. எவ்வளோ மேக்ஸிமம் டைம் இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிப்பார். he will not plan incomplete games. if there is sufficient time remaining to play a game, he will not play the game. if there is insufficient time remaining, அந்த கேமுக்கு insufficient time போறல அப்படின்னா விளையாட மாட்டார். how many complete games will be able to play and how much spare time will. total games n equal to n minutes அவர்கிட்ட இருக்கு. டோட்டலா செஃப் கிட்ட n minutes இருக்கு. he will utilize the maximum possible time to play. இப்போ லைட்டாக தான் எனக்கு புரியுது. 100 அப்படிங்கிறது என்ன இருந்ததுன்னா 100 minutes இருந்ததுன்னா தேர்ட்டி மினிட்ஸில் அவர் ஒரு கேம் முடிக்கிறாரு. ஓகே, ஸோ புரியுது இப்போ புரியுது. 100 minutesல 30 90 minutesல 3 கேம் முடிச்சிருவாரு. மீதி 10 நிமிஷம் இருக்கிறதுனால அந்த கேம் விளையாட மாட்டார். ஸோ 10 நிமிஷம் அவர்கிட்ட இருக்கு. இப்போ 90 இருந்ததுன்னா 3 கேமுமே 90 minutes ஆகிடும். ஸோ 0. ஸோ டோட்டல் கேம்ஸ் எவ்வளவு? டோட்டல் கேம்ஸ் ஈக்குவல் டு n by 30. by 30 போட்டால் என்ன ஆகிடும்? இப்போ டெசிமலில் வந்துடும். சரி, அதை பார்க்கலாம். ரிமைனிங் கேமுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பர்சன்டேஜ் மாடுலோ யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம டபுள் ஸ்லாஷ் தான் போடணும். ஆமாம், சரி, இது தப்பு இல்லையா? இப்போ நம்ம டபுள் ஸ்லாஷ் போட்டால் என்ன ஆகிடும்? டெசிமல் வந்து இன்டா கன்வெர்ட் ஆகிடும். ஸோ 3 இருக்கும். கரெக்ட். சூப்பர், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சாச்சு. ஏதாவது கேள்விகள் இருந்தால் நான் கீழே சொல்லுங்கள். கற்போம், கற்பிப்போம், மீண்டும் சந்திப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க, ஆனால் டெஃபினட்டாக படிப்போம்.